ஹலோ, இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாளை மறுநாள் 3 நாட்களும் நம்மை மாதாவோடு இந்த தவக்காலத்திற்குள் பயணிக்க பெரும் உதவியாக நம்மோடு இருப்பவர் பிரதர் தன்ராஜ் அவர்கள். பொதுநிலையினர், அவருக்கென குடும்பம் இருக்கிறது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக வாழும் ஜெபமாலை இயக்கத்தில் மிக சிறப்பான பணியை அவர் ஆற்றி கொண்டிருக்கிறார். நான் செல்லுகிற பங்குகள் எல்லாம் அவரை அழைத்து மக்களுக்கு மாதாவினுடைய வழிகாட்டுதலை வெளிப்படுத்துங்க, விவிலியத்தை பயன்படுத்தி பல கருத்துக்கள் மிக அழகாக தொகுத்து வழங்கக்கூடியவர் பிரதர் தன்ராஜ் அவர்கள். இன்றைக்கு சிலுவை பாதை அவர் வழி நடத்துவார். அதைத் தொடர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். நாளைக்கு மாலை 6 மணிக்கு ஜெபமாலை. இந்த ஜெபமாலை 53 கிலோ எடையுள்ள ஜெபமாலை நாம் சுமந்து ஜெபமாலை ஜெபிக்க போறோம். அப்ப எத்தனை மணிக்கு வரணும்? 6:30 மணிக்கு வந்தா ஜெபமாலை 6 மணிக்கு தானே. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் போய் திருப்பலியில கலந்துக்கலாம் அப்படின்னு வந்தா இந்த அருமையான நிகழ்வை நாம் மிஸ் பண்ணிடுவோம். பிரதர் அவர்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துல அவர் போற இடத்துல எல்லாம் எப்படி நம் மாதாவின் தேர் நம்ம எடுத்துட்டு போறோமோ அது போல இந்த ஜெபமாலையை 53 கிலோ அது. அதனால ஒருத்தர் 2 பேர் ஜெபமாலை சுமக்க முடியாது, 50 பேராவது வேணும் அந்த ஜெபமாலை சுமந்து செல்லுவதற்கு. ஆகவே அன்பார்ந்த பங்கு மக்களே, தயவு செய்து நேரத்தோடு வந்துருங்க. 6 மணிக்கெல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். அப்போ அந்த ஜெபமாலை பவனியிலே பங்கெடுத்து ஜெபமாலை ஜெபித்து மாதாவினுடைய உதவியை நாம் தேடுவோம். தலைப்பு இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது பாருங்க, மாதாவோடு தவக்காலத்திற்குள் பயணிப்போம். மாதாதான் முதல் மனுஷி. இயேசுனுடைய பாடுகளின் பாதையில முழுமையாக பங்கெடுத்தவர் மாதா. ஆகையினால இந்த நிகழ்வு நாளைக்கு நடைபெறும். ஜெபமாலையை சுமந்தவர்களாக ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டு பவனியாக நாம் வந்து பிறகு திருப்பலி ஒப்பு கொடுத்து பிரதருடைய மறையுரையை நாம் கேட்போம். ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு மீண்டும் ஜெபமாலை பவனி இருக்கிறது. ஜெபமாலை பவனியோடு தான் நாம் அந்த நாளை தொடங்குகிறோம். திருநிகழ்வு வழக்கம் போல காலையில் திருப்பலி இருக்கிறது. காலை 6:15 ஆங்கிலத்தில், 7:45 மணிக்கு தமிழில், 9:30 மணிக்கு ஆங்கிலத்தில். அது முடிந்த பிற்பாடு நாம் இந்த பவனியோடு ஜெபமாலை பவனியோடு தியானத்தை தொடங்குவோம். 3ஆம் நாள் தியானம். மதிய உணவு வழங்கப்படும். மாலை 5 மணி அளவில் நிறைவு பெறும். அதில் பங்கெடுக்கிறவர்களுக்கான சிறப்பு திருப்பலியும் உண்டு. ஆகையினால் இந்த நிகழ்வுகளிலே தொடர்ந்து வந்து ஆர்வத்தோடு கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறேன். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுத்து அவரை நாம் வரவேற்போம். பிரதர் இங்க வந்துருங்க. God bless you. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மாதா யோவானுக்கு தைரியம் ஊட்டி சிலுவை பாதையில் நடக்க வைத்து சிலுவை அடியில் நிற்க வைத்தார். கெத்செமனி தோட்டத்தில் பயந்து ஓடினவர் யோவான். ஆனா அவர் மற்ற சீடர்களை போல அவங்க வீட்டுக்கு ஓடி இல்லை. இவரு
மாதா கிட்ட போனார். மாதா தைரியமாக யோவானை அழைத்து கொண்டு சிலுவை அடியிலே நிற்க வைத்தார். அதே மாதா, அதே தாய் நம்மோடு நம் கரம் பிடித்து சிலுவை பாதையில் வழி நடத்துவார். இந்த தவ காலத்திற்குள் நாம் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை தியானிக்க உதவி செய்வார். நம்மோடு பேசி நமது குடும்பங்களை பலப்படுத்துவார். சிலுவை அடியில் நிறுத்தி இயேசுவின் சாட்சிகளாக வாழ உதவி செய்வார். மாதாவின் குரலொலி நம் உள்ளத்தில் எதிரொலிக்கட்டும். அது என்ன அந்த குரலொலி? நீங்கள் தானே என் மகனை கொன்றீர்கள், நான் மீண்டும் கேட்கிறேன், ஒன்று என் மகனை மீண்டும் எனக்கு தாருங்கள், அல்லது நீங்கள் என் மகனாக மகளாக வாழுங்கள். மீண்டும் மாதாவினுடைய வார்த்தைகள் நம் உள்ளத்தில் எதிரொலிக்கட்டும். நீங்கள் தானே என் மகனை கொன்றீர்கள், நான் மீண்டும் கேட்கிறேன், ஒன்று என் மகனை மீண்டும் எனக்கு தாருங்கள், அல்லது நீங்கள் என் மகனாக மகளாக வாழுங்கள். இந்த சிந்தனையோடு பொழுது நாம் இந்த சிலுவை பாதையை நாம் தொடங்குவோம். சிலுவை பாதைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தவக்காலம் தவக்காலம் என்று நாம் சொல்லுகிறோமே. அமர்வோம், சற்று நேரம் அமர்வோம். தவம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் அறிந்திருக்க வேண்டும். வரம் கேட்க விரும்புகிறவர்கள் காட்டுக்கு சென்று தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசனாய் இருந்தாலும் ஆண்டி போல இருந்து கொண்டு தங்களை ஒடுக்கி வரம் கேட்பார்கள். இதுதான் தவம். இருப்பதை இல்லாதது போல நாம் வாழ்க்கையில் இருப்பது. இந்த தவத்தை முதலில் கடவுள் யாரிடம் கேட்டார் என்றால் ஆதாம் ஏவாளிடம் கேட்டார். இங்குள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், இந்த உலகை ஆண்டு கொள்ளலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் அது அங்கே இருக்கும், அதற்கு வேலி இருக்காது, ஆனால் நீங்கள் அதை உண்ணக்கூடாது. தவம், ஒடுங்குதல். அதை அவர்கள் செய்ய மறுத்ததுதான் இன்றைய உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக ஆயிற்று. விளைவு, கடவுள் தவம் செய்ய வேண்டியிருந்தது நம்மை மீட்க. என்ன தவம் செய்தார்? கடவுளின் 6 குணங்களை பற்றி பேசுகிறோம். தாமாய் இருக்கிறார், துவக்கம் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார், அளவில்லாத சகல நன்மை உடையவராய் இருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லுகிற அந்த கடவுள் மாதாவின் வயிற்றில் 9 மாதம் அடங்கி இருக்கிறார் என்றால் அங்கேதான் தவம் துவங்குகிறது. எல்லாம் முடியும் அவரால். ஆனால் ஒரு பெண்ணின், தான் படைத்த பெண்ணின் வயிற்றுக்குள்
அவர்களுடைய மூச்சுக்காக அவர் காத்திருக்கிறார். அவர்கள் உண்ணும் உணவையே தன் உணவாக்குகிறார். அவர்கள் உடலை தன் உடலாக மாற்றுகிறார். அவருடைய இரத்தத்தை தன் இரத்தமாக மாற்றுகிறார் என்றால் தவம் அடங்கி இருக்கிறார். மாதா கடவுளின் தாயாக மாற்றப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் பெத்லகேமில் மாட்டு தொழுவத்திற்குள் பிள்ளையை பெற்று அடங்கி இருக்கிறார்கள். தவம் சிலுவையில் நடப்பது அல்ல தவம். அதற்கு முன்பதாக மாதாவாகவே இருந்தாலும் தான் படைத்த பெண்ணின் வயிற்றுக்குள் அவர் அடங்கி இருப்பது தவம், ஒடுக்குதல். ஏன்? நம்மை மீட்க. எனவே இந்த சிலுவை பாதையின் நோக்கம் 40 நாட்கள் அது வழக்கம் என்பதா இல்லாமல் கிறிஸ்து சிலுவை சுமந்தார் நம்மை மீட்க. நானும் இந்த பாதையில் நடப்பது எனது மீட்புக்காக என்பது முதலில் நம்மிடம் மனதில் பதிந்திருக்க வேண்டும். இது இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஆனால் சிலுவை பாதையில் பங்கெடுக்க வேண்டும் என்பதால் பலனில்லை. சிலுவை நிறைவு பெறுவது கல்வாரியில், பிறகு உயிர்ப்பில். நான் மேலேறி சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். இப்போது அழைக்கிறார், உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்ந்து வா. நாம் நடந்து போகிற இந்த சிலுவை பாதை அல்ல, நம் வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை நாம் சுமந்து சென்றால் முடிவு கொல்கத்தா வருவது போல தோன்றும். ஆனால் அது உயிர்ப்பிலும் விண்ணகப் பேற்றிலும் முடியும். எனவே வாழ்க்கையின் சிலுவைகளை எதிர்கொள்ள, விண்ணக பயணத்திற்கு நம்மை தயாரிக்க இந்த சிலுவை பாதை உதவும்படி தேவதாயின் வழியாக நாம் ஜெபித்து சிலுவை பாதையை தொடர்வோம். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். ஆண்டவருக்கு தீர்ப்பிடுகிறார்கள். உலகில் பல தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. குற்றம் சுமத்துவார்கள். குற்றம் நிரூபிக்கப்பட்டது, எனவே இவனுக்கு தண்டனை. உலக சரித்திரத்தில் ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும், இவனிடம் குற்றம் இல்லை, ஆனால் இவனை கொன்றுவிடுங்கள். கிறிஸ்து அநியாய தீர்ப்பை நமக்காக ஏற்றுக்கொண்டார். இந்த தீர்ப்பை ஏற்றால்தான் நான் மரணம் அடைய முடியும். அப்போதுதான் மனிதர்கள் மீட்கப்பட முடியும். தேவதாய்க்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மிகப்பெரிய புனிதரான சூசையப்பரிடமிருந்து இந்த பெண் ஒருவேளை நடத்தை கெட்டவளாக இருப்பாளோ? நியாயமான தீர்ப்புதான். ஆனால் மாதாவை பொறுத்தமட்டில் அது நியாயம் அல்ல. ஆனால் ஏற்றுக்கொண்டார்கள், எதிர்பார்த்தே ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் தீர்ப்பை ஏற்க முடியும், மாதா ஏற்க முடியும். நாங்கள் சாதாரண மனிதர்கள் என்றால் அங்கே புனித ஜெரால்டு மஜல்லா வருகிறார், நம்மை போல ஒருவர். அருமையான கற்பில் சிறந்த புனிதர், இளம் வயது. ஆனால் ஒரு பெண்ணிடம் அவர் தவறாக நடக்க முயற்சி செய்தார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த பெண் சாட்சியம் சொல்கிறாள், இவர் மோசமானவர் என்று. விளைவு, அவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நீ இனிமேல் பூசையில் உதவி செய்யக்கூடாது, திருப்பலியில் பங்கெடுக்க கூடாது. மகா பெரிய புனிதர், ஆனால் அமைதியோடு அதை ஏற்றுக்கொண்டார். காலம் கடந்தது.
அவர் குற்றமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்டது. அவரிடம் கேட்டார்கள், நீ ஏன் அமைதியாக இருந்தாய்? சொல்லி இருக்கலாமே. அவர் சொன்ன பதில், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநியாய தீர்வையிடப்பட்ட போது என்ன சொன்னார்? அமைதியாக இருந்தார். பிறகு நான் எப்படி எதிர்த்து வாதாட முடியும்? என்ன ஒரு அருமையான மாதிரி! நம்மை போல ஒரு சாதாரணமானவர். இந்த பயணத்தில் நாம் 14 ஸ்தலங்களிலும் ஒருவனை நினைக்கப் போகிறோம். ஒருவன் என்றுதான் அவரை சொல்வது வழக்கம். ஆனால் அவர் ஒருவன் அல்ல, ஒருவர், மதிப்புக்குரியவர். கிறிஸ்துவோடு வேறு 2 பேரும் தீர்ப்பிடப்பட்டார்கள். 2 கள்ளர்கள், திருடர்கள், கொலைகாரர்கள். நியாயமான தீர்ப்புதான். ஆனால் அவர்களில் ஒருவன் எப்படி 12ஆம் ஸ்தலத்தில் மோட்சத்தை சம்பாதித்தான்? எப்படி ஒருவன் இழந்து போனான்? தன் சிலுவையை கிறிஸ்துவோடு அவன் சேர்த்தான். அவ்வளவுதான். நாம் தண்டிக்கப்படுவது நியாயமே. அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர். விளைவு, இன்றே நீ என்னோடு மோட்சத்தில் இருப்பாய். தீர்ப்புகள் அநியாயம் போல தோன்றலாம், சிலுவையின் பாதை தொடர்வது போல இருக்கலாம். ஆனால் நல்ல கள்ளன் தரும் பாடம், இந்த பயணத்தில் நீ திருடனாய் இருந்தாலும் பெரும் பாவியாய் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து மோட்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீ விரும்பினால் என்று. தீர்ப்பை பற்றியே கவலைப்படாமல் வாழ்பவர்கள் நரகம் போவார்கள். தீர்ப்பு இருக்கிறது, ஆனால் கடவுள் இரக்கம் உள்ளவர், எனவே அப்படி இப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பவர்கள் உத்தரிக்க ஸ்தலத்தில் வேதனை அனுபவித்து மோட்சம் போவார்கள். தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, அன்புள்ள கடவுள். அன்பை மறுத்தால் நான் தீர்ப்பிடப்படுவேன் என்று ஆண்டவருக்கு அஞ்சுபவர்கள் மோட்சம் போவார்கள். நாம் எங்கே போவோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாடப்படுவது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சுத்த பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 2ஆம் நிலை, ஆண்டவர் சிலுவை சுமத்தப்படுகிறார். நான் அல்லவா சிலுவை சுமக்க வேண்டும்? பிறகு ஆண்டவர் ஏன் சுமந்தார்? நீதி குறுக்கிடுகிறது. அலகை கேட்டாலும் கடவுள் நீதி வழங்குவார். யோபுவை பற்றி அலகை கேட்கிறது, அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறீர், பிறகு எப்படி அவன் பின்னால் வராமல் இருப்பான்? அவன் சோதிக்கப்பட வேண்டும். தேறினால் அவன் உம்முடையவன், தேராவிட்டால் அவன் என்னுடையவன். இப்போது மனிதனுக்கும் அதே வழக்கை அது வைக்கிறது. மனிதர்கள் தவறிவிட்டார்கள், நாங்கள் தவறிய போது சபித்தீர், மனிதர்களையும் சபித்து தள்ளும். ஏனெனில் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. இப்போது ஆண்டவர், நான் மனிதனாகி நல்லவனாக வாழ்ந்தால் என்னை போல வாழ்பவர்கள் மோட்சம் போவார்கள். எனவே நான் மனிதனாக போகிறேன், எல்லாவற்றையும் அனுபவிக்கப் போகிறேன், சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். இப்போது அப்படி வாழ்கிறவர்களுக்கு நான் மோட்சத்தை தருவேன். இப்போது நீ என்ன செய்ய முடியும்? நீதி. நீதி ஒருபோதும் தவறாதவர் கடவுள். நம் அன்னையை உற்று நோக்குவோம். சிலுவை, அந்த குழந்தையை கருத்தாங்கியது முதல் சிலுவை. கடவுள் தான் தன் வயிற்றில் இருக்கிறார் என்பது தெரியும்.
ஆனால் மாட்டுத் தொழுவத்தில் பிள்ளை பெற்ற ஒரே ஆள் யார் என்றால் கடவுளுடைய அம்மா. பிறகு எப்படி எனக்கு வருகிற சிலுவைகளை நான் பெரிது என்று எண்ண முடியும்? மாதாவை விடவா நான் பெரியவன்? அவர்களை விடவா நான் சிலுவை சுமந்து விடப் போகிறேன்? புனித அகுஸ்தினார், பாவம் பாவம் பாவம், பெரும் பாவம், கேடுகட்ட பாவம், தவறான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் குழந்தையை கூட பெற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு அவர்தான் திருச்சபையின் மிகப்பெரிய மறை வல்லுனர்கள். 2 பேரை சொன்னால் அவரும் ஒருவர். தாமஸ் அக்வினாஸ், இன்னொன்று அகுஸ்தினார். கேடுகட்ட வாழ்க்கையில் இருந்து அந்த வாழ்க்கையே சுகம் என்று இருந்தவர் பிறகு கிறிஸ்துவின் சிலுவை மீது அன்பு கொண்டவராக மாறினார். நல்ல கள்ளனும் அந்த சிலுவை சுமத்தப்பட்ட போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தியில், அவரோடு இருந்தவர்கள் அவரை பழித்தார்கள். அவரோடு சிலுவையில் இருந்தவர்கள் அவரை பழித்தார்கள். நல்ல கள்ளனும் துவக்கத்தில் கிறிஸ்துவை பழித்திருக்கிறான். சிலுவை வேண்டாம், சாவு வேண்டாம் என்று சொன்னவன் ஒரு கட்டத்தில் முழுவதுமாக மாறுகிறான். நீர் நீதிமான், நீரே இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் தண்டிக்கப்படுவது நியாயம்தான், இந்த சிலுவை தான் எனக்கு வாழ்வு தரப்போகிறது. சிலுவையை மகிழ்ச்சியோடு முதலில் ஏற்க மறுத்தவன் இப்போது அதில் இறப்பதற்கு சந்தோஷப்படுகிறான். ஏனெனில் கிறிஸ்து அருகில் இருக்கிறார். நாம் சிலுவைகளை அனுபவிக்கும் போது வாழ்க்கையில் கிறிஸ்து என் அருகில் இருக்கிறார். ஒரு குற்றமும் அறியாதவர். இதோ நம் இடது பக்கம் பாருங்கள். உங்கள் ஒவ்வொருடைய இடது பக்கத்திலும் ஒரு நிழல் விழுகிறது. என்ன அர்த்தம்? வலது பக்கத்தில் வெளிச்சம் இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் சிலுவை விழுகிறது என்றால் இயேசுநாதர் பக்கத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். நல்ல கள்ளனை விட நல்ல பாடம் நமக்கு இல்லை. ஐயோ சிலுவைகளே வேண்டாம், சௌக்கியம் சுகம் என்று வாழ்ந்தவர்கள் பணக்காரனை நினைத்து கொள்ளட்டும், சுண்டு விரல் தண்ணியும் கிடைக்காத நரகம். சிலுவைகள் வீட்டில் இருக்கட்டும், சிலுவையை முத்தி செய்வோம், வாழ்க்கையிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வோம் என்றவர்கள் உத்திரிக்க ஸ்தலம் போவார்கள். சிலுவையிலேதான் எனக்கு பெருமை என்று சின்னப்பரை போல சொல்பவர்கள் மோட்சம் போவார்கள். நாம் எங்கே போவோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைபாரப்படுவது. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். இது இரட்சத பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் முதல் முறை கீழே விழுகிறார். ஆதாம் ஏவாள் விழுந்ததன் விளைவுதான் ஆண்டவர் மண்ணோடு மண்ணாய் விழுந்ததன் காரணம். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். கிறிஸ்துவும் மானிட மகனாக பிறந்திருக்கிறார். எனவே அவரும் ஒரு நாள் மண்ணை முத்தமிட்டுத்தான் ஆக வேண்டும். நீதியை
தனக்காகவும் மாற்ற முடியாதவர், மாற்ற விரும்பாதவர் நம் ஆண்டவர் இயேசு என்றால், நாம் ஏன் விழுந்ததை பற்றி அல்லது வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக விழுந்ததை பற்றி வேதனைப்படுவது, அதே சமயம் ஆன்மீக ரீதியாக விழுந்ததை பற்றி கவலைப்படாமல் இருப்பது? மாதாவும் விழுந்தார்கள். எப்போது? இந்த குழந்தையை கொல்வதற்கு ஏரோது தேடப் போகிறான். நீங்கள் அவரை காப்பாற்றுங்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பம் எந்த மனிதனின் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு துன்பம் வரப்போவதே இல்லை. நாம் மனிதர்கள் வரும், ஆனால் கடவுள்தான் அவர்கள் கரங்களில் இருக்கிறார். கடவுளை பெற்றவர்களும் அவர்கள்தான். கடவுளை வளர்ப்பு தந்தையாக இருப்பவரும் சூசையப்பர் தான். ஆனால் உத்தரவு என்ன வருகிறது? இந்த கடவுளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். வேதத்தில் யாராவது கடவுளை காப்பாற்றி இருக்கிறார்களா? எல்லோரையும் கடவுள் காப்பாற்றினார். கேட்க தெரியாதா? நீர் அல்லவா கடவுள், நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும், நான் என்ன உம்மை காப்பது? அப்படி என்றால் இந்த குழந்தை கடவுளா இல்லையா? கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். ஆனால் கேட்கவில்லை. இரவோடு இரவாக கடவுளை காப்பாற்ற ஓடி போனார்கள். கடவுளை கையில் வைத்துக்கொண்டு பயந்து ஓடி போனார்கள். கடவுளை கேள்வி கேட்கவில்லை. ஆம், இப்போது கடவுள் அவரை காப்பாற்ற என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்ற, கத்தோலிக்க விசுவாசத்தை காப்பாற்ற உங்களையும் என்னையும் கடவுள் தேர்ந்தெடுக்கும் போது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை நாம் காப்பாற்றி இருக்கிறோமா? அல்லது துன்பங்கள் இல்லாத சபை எது என்று அதை தேடி ஓடி இருக்கிறோமா? சிலுவையின் பாதை நமக்கு என்ன பாடம் சொல்லி தருகிறது? புனித சவேரியாரும் விழுந்து கிடந்தார். என் படிப்பு முக்கியம், எனக்கு இருக்கிற பெருமை முக்கியம், பதவி முக்கியம், பணக்காரன் நான். ஒரே ஒரு வார்த்தை, ஆன்மாவை இழந்தால் உனக்கு என்ன பயன்? இந்தியாவில் வந்து பரதேசியாய் ஒரு தீவில் செத்து போனார், செத்தார். ஆம், வாழ்க்கை முடிந்து விட்டதா? இல்லையே. அழியாத உடல் என்கிறோம், எங்களுடைய ஞான தகப்பன் என்கிறோம், கேட்ட வரம் கொடுப்பார் என்று கோட்டாரில் சொல்கிறோம். கிறிஸ்துவுக்காக இழப்பவன் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை என்றால் தொட்டு முத்துவதற்காக சிலுவை அல்ல, என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் சிலுவை. அந்த கள்ளர்களும் அந்த சிலுவை பயணத்திலே விழுந்திருக்கலாம், நிச்சயம் விழுந்திருப்பார்கள். விழுந்தபோது இப்படியே எங்களை விட்டுவிட்டால் ரொம்ப சுகமாக இருக்கும், எழுப்பி விடாதீர்கள், எழுப்பினால் கொல்கத்தாவுக்கு கூட்டி போவீர்கள், எங்களை கொன்று போவீர்கள். கிறிஸ்துவை போல விரும்பி எழுந்தவர்கள் அல்ல, விரும்பாமல் தான் எழுந்தார்கள். ஆனால் அதில் ஒருவன் எப்படி மோட்சத்தை சம்பாதித்தான்? நாம் தண்டிக்கப்படுவது நியாயம்தான், அவரோ ஒரு குற்றம் செய்யாதவர். துன்ப வேளையில் கடவுளை நாம் திட்டி இருக்கிறோமா? மாதாவே உனக்கு கண்ணே இல்லையா என்று கேட்டிருக்கிறோமா? அந்தோனியாரே உமக்கு செவி இல்லையா என்று கேட்டிருக்கிறோமா? அவனும் கேட்டான், ஆனால் எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடிப்பதற்காக கிறிஸ்துவை மிகச் சரியாக பிடித்தான். ஆனால் ஒன்று அவனுக்கு தெரிந்திருந்தது, நான் பிடிப்பது கிறிஸ்துவை அல்ல, மோட்சத்தை என்பதை. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையோடு எழுந்து நடக்க, சின்னஞ்சிறு சிலுவைகளோடு எழுந்து நடக்க பழகுவோம். சிலுவைகளை நேசிப்போம். சிலுவை ஒன்றுதான் மனிதனின் சிறுமையை மாற்ற வல்லது. ஆலயத்தின் முகப்பிலே உச்சியிலே எது இருக்கிறது? இது இயேசுநாதரின் கடவுளின் ஆலயம் என்பதற்கான அடையாளமே சிலுவைதான். சிலுவை சுமக்க மாட்டேன் என்பவர்கள் நரகம் போவார்கள். அப்படி இப்படி அவ்வப்போது சுமப்போம் என்பவர்கள் உத்திரிக்க ஸ்தலம் போவார்கள். சிலுவையே என் வாழ்க்கையில் கூடாது என்பவர்கள் நரகம் போவார்கள். நாம் எங்கே போவோம்?
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே சிஷ்டபானமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாலாவது ஸ்தலம், இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். ஆண்டவர் மட்டுமல்ல தன் தாயை சந்திப்பது. 2 கள்ளர்களும் தான் சந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இந்த ஆளினுடைய அம்மா, நம்மோடு கூட சாகப் போகிற ஒரு குற்றவாளியினுடைய அம்மா. துவக்கத்தில் நிகழ்வது அதுதான். ஆண்டவர் தன் தாயை எப்போது சந்திக்கிறார்? தொடக்க நூல் 3:15 சந்திக்கிறார். பாவம் நடக்கிறது, பெண்ணை கொண்டு உலகத்தை அவன் வீழ்த்தி விட்டான். கடவுள் சொல்கிறார், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கு பிறக்கப் போகிற பிள்ளைக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவளுடைய பிள்ளை உன் தலையை மிதிக்கும். மாதாவை கடவுள் சந்திக்கிறார். ஒரே நோக்கம், உலகம் காப்பாற்றப்பட வேண்டும். ஏவாளிடம் பொறுப்பை கொடுத்தோம், கெடுத்து விட்டாள். இனி என் தாயாக வரப்போகிறவளிடம் அந்த பொறுப்பை, அலகையின் எதிரியாக நிறுத்தப்படும் பொறுப்பை நாம் ஒப்படைப்போம். அதன் விளைவுதான் அருள் நிறைந்தவளே வாழ்க. அருள் நிறைந்தவள் இப்போது எங்கே நின்று கொண்டிருக்கிறாள்? நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறாள். எதை எதிர்பார்த்து நிற்கிறாள்? கடவுளை பெற்று அந்த பிள்ளை இப்போது பாவிகளால் கொல்லப்படுவதை எதிர்பார்த்து அவள் காத்திருக்கிறாள். இந்த 2 திருடர்களும் அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு திருடனின் வாழ்க்கை அன்னையின் பிரசன்னத்தில் கிறிஸ்துவோடு இணையாக மாதா அவன் பாதத்தடியில் நின்று கொண்டிருக்கும் போது மாற்றம் பிறக்கிறது. இந்த தாயின் மகன் சாதாரணமானவன் அல்ல, மோட்சத்திற்கு அதிபதி. நீர் மோட்சத்தில் வரும்போது என்னையும் நினைவு கூரும். எப்படி கண்டுபிடித்தான் என்பது இன்று வரை யாராலும் சொல்லப்பட முடியாத ஒரு ரகசியம். அவன் என்ன கோயிலுக்கு போனானா, வேதம் படித்தானா, பிரசங்கங்களை கேட்டானா? ஆனால் மாதாவின் பிரசன்னம், கிறிஸ்துவின் அருகிருப்பு அவனுக்கு ஒன்றை உணர்த்தியது: செத்தாலும் இந்த மனிதன் கடவுள்தான். ஒரு நாள் வருவார், அப்போது என்னையும் நினைவு கூறும். ஆனால் அதற்கு நான் தகுதி பெற வேண்டுமே. நான் தண்டிக்கப்படுவது நியாயம்தான். நீர் குற்றமில்லாதவர். மாதாவின் பிரசன்னம் நமக்கு இதை தந்திருக்கிறதா? காரிய பக்திக்காக மாதாவை தேடக்கூடாது. பணம் வேணும், வீடு வேணும், பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். மாதா கொடுத்து விடுவார்கள். ஆனால் ஒன்றை எதிர்பார்ப்பார்கள்: நான் ஏன் உன் தாயாக மாற்றப்பட்டேன்? உனக்கு வீடு வாங்கி கொடுக்கவா? உன் பிள்ளைக்கு மார்க் போடவா? மோட்சத்தில் என் மகன் பக்கத்தில் உன்னை உட்கார வைக்க. என்றைக்காவது நீ வேளாங்கண்ணிக்கு வருஷம் தோறும் போகிறாயே, என்னிடம் மோட்சம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாயா? எனக்கு வேண்டும், என் புருஷனுக்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டும் கேட்டாயா? வீடு வேண்டும், பணம் வேணும், வேலை வேணும்,
இதற்கு நான் உண்டாக்கப்படவில்லை, தருவேன் பிள்ளைகளுக்கு மிட்டாய் கொடுப்பது போல. ஆனால் நல்ல உணவு என்பது மோட்சம். நல்ல கள்ளன் அதை தட்டி கொண்டான். புனித தமாசின் அருளப்பருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெள்ளம், ஆலயம் முழுகப் போகிறது. இவருக்கு ஒன்றும் தோன்றவில்லை. போனார், நற்கரணை பெட்டியை திறந்தார், கடவுளை நற்கரணை எடுத்துக்கொண்டு வெள்ளத்திலிருந்து அவரை எடுத்து செல்ல வேண்டும் என்று புறப்படுகிறார். ஒரு குரல் கேட்கிறது, என்னை மறந்து விட்டாயே. திரும்பி பார்க்கிறார், மாதா சுரூபத்திலிருந்து சத்தம் வருகிறது, என்னையும் கூட்டி போ. சொல்லுகிறார், உன் பையன் அப்பம், உன்னுடைய வெயிட் எவ்வளவு என்று எனக்கு தெரியும், அந்த சுரூபத்தை அகற்றவே முடியாது, அவ்வளவு கனமான சுரூபம். மாதா சொல்கிறார்கள், முயற்சித்து பார். அவநம்பிக்கையோடு போகிறார், ஆனால் எடுக்கிறார். நற்கருணை என்ன வெயிட் இருக்கிறதோ அதே எடைதான் சுரூபமும் இருக்கிறது. எளிதாக கொண்டு வந்து விட்டார். மாதா நாம் விரும்பினால் மிக எளிதாக தன்னை சுமந்து செல்லவும் மோட்சத்தை நமக்கு தரவும் தயாராயிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று, நான் மாதாவிடம் அழிந்து போகிற காரியங்களை மட்டுமே கேட்டேன் என்றால் அதற்கு மாதா வேண்டாம், தேவையே இல்லை. நாத்திகர்களுக்கும் படிப்பு உண்டு, வேலை உண்டு, வீடு உண்டு, பணம் உண்டு. ஆனால் மோட்சத்தை தர வேண்டும் என்றால் யார் மோட்சத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்களோ, கிறிஸ்து எனும் மோட்சத்தை அந்த தாயால் முடியும் என்றால், என்றைக்காவது நாம் மாதாவிடம் எப்படியாவது என் குடும்பத்தை மோட்சத்திற்கு அழைத்து செல் என்று கேட்டிருக்கிறோமா? நல்ல கள்ளன் மாதாவின் பிரசன்னத்தில் அதை பெற்றுக்கொண்டான். மாதாவை பற்றியே கவலைப்படாதவர்கள் அலகையின் வலையில் வீழ்வார்கள், நரகம் போவார்கள். மாதாவை சுயநலத்துக்கும் அதே சமயம் வழிபாட்டுக்கும் பயன்படுத்துகிறவர்கள் உத்திரிக்க ஸ்தலம் போவார்கள். மாதாவை மோட்சத்திற்காக மட்டுமே தேடுகிறவர்கள் நிச்சயம் மோட்சம் போவார்கள். நாம் எங்கே போவோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சுத்த பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐந்தாம் நிலை, இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். ஆண்டவர் யாருடைய உதவியும் தேவைப்படாதவர். பிறகு ஏன் இந்த ஒரு சிறு உதவியை கொஞ்ச தூரத்திற்கு அனுமதித்தார் என்றால், ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்க. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை கட்டினீர்கள் என்றால், எந்த புனிதரின் சுரூபம் இல்லாமலும் ஒரு ஆலயத்தை கட்ட முடியும், கட்டலாம். ஆனால் சிலுவை பாதை ஸ்தலங்கள் இல்லாமல் கத்தோலிக்க ஆலயங்கள் கட்டப்படுவதில்லை. அதில் 5ஆம் ஸ்தலத்தில் சீமோன் கண்டிப்பாக இருப்பார். அவர் இல்லாமல் ஒரு கத்தோலிக்க ஆலயம் இருக்காது. ராயப்பர் இல்லாமல் இருக்கலாம், பவுல் இல்லாமல் இருக்கலாம், செபஸ்தியார், சவேரியார், அந்தோனியார் இல்லாமல் இருக்கலாம். சீரேனே ஒரு சீமோன் இல்லாமல் ஒரு ஆலயத்தை கத்தோலிக்கர்கள் கட்ட முடியாது. காரணம், அவன் கிறிஸ்துவோடு துணை நின்றவன். அவன் உதவி இல்லாமல் ஆண்டவர் கல்வாரிக்கு போய் சேர்ந்திருக்க முடியாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் மீட்பு பணியில் ஆண்டவருக்கு உதவினோம் என்றால் நம்முடைய பெயர் ஒரு நாளும் அழிக்கப்படாது. அதில் முன்னணியில் இருக்கிறவர்கள் மாதா.
அவர்கள் இல்லாமல் மீட்பு பணியை செய்ய கடவுள் விரும்பவில்லை. இயேசுவின் இரத்தம் என்றால் பிரிந்த சகோதரர்களும் ஜெயம் 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 என்று சொல்வார்கள். ஆனால் மரியாள் எங்களுக்கு வேண்டாம் என்பார்கள். அந்த வார்த்தை மரியாள் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. நம்முடைய பங்கு தந்தை அழகாக கவனித்திருக்கிறேன், எப்போது சொன்னாலும் மாதா என்று சொல்வார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை. மரியா என்பது ஒரு பெயர், மதிப்பின்றி சொல்லப்படுகிற ஒரு பெயர். மாதா தேவையில்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கேள்வி, இயேசுநாதருக்கு ரத்தம் எங்கிருந்து வந்தது? அவர் தந்தையின் மகன், அரூபி. அவருக்கு உடல் கிடையாது, ஆவி, வார்த்தை. நம்மை மீட்க அவருக்கு உடலும் இரத்தமும் வேண்டுமென்றால் அது மாதாவிடமிருந்து மட்டும்தான் எடுக்கப்பட வேண்டும். சூசைய பெரும் தேவையில்லை என்று அவர் முடிவு கட்டியிருக்கிறார் என்றால் இந்த மாதா யாராக இருப்பார்கள்? என்னுடைய சரீரம் அவரிடமிருந்து வேண்டும், என்னுடைய இரத்தம் அவரிடமிருந்து வேண்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் எந்த சபையை சார்ந்தவராக இருந்தாலும் மறைமுகமாக சொல்லுகிற வார்த்தை மரியாயின் இரத்தம் ஜெயம். அழகையை அழிப்பதற்கு மாதாவை தவிர யாரையும் கடவுள் முன்னிறுத்து. உனக்கும் அவளுக்கும் பகை. மாதா இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. எனவே மாதா மிகப்பெரிய உதவியை, யாரும் செய்ய முடியாத உதவியை கிறிஸ்துவுக்கு செய்திருக்கிறார்கள். நாம் எப்படி செய்யலாம்? புனித ராபர்ட் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் பசி என்கிறான், ஒன்றுமே செய்யவில்லை, தட்டோடு தூக்கி கொடுத்து விட்டார். இவர் பசியாயிருந்தார். மறுநாள் சாப்பாட்டு வேளை, ஜன்னல் அருகில் இருக்கிறார். ஒரு தட்டு பறந்து வருகிறது, அதன் நிறைய தங்க காசுகள். ஆச்சரியத்தோடு பார்க்கிறார், அது அவர் முன்னே வந்து இருக்கிறது. இது என்ன என்று யோசிக்கும் போது ஒரு குரல் கேட்கிறது, நேற்று ராபர்ட் எனக்கு உணவு கொடுத்தான், இன்று நான் அவனுக்கு கைமாறு செய்கிறேன். கிறிஸ்துவுக்கு செய்கிற எல்லா காரியங்களும், ஏழைகளுக்கு செய்கிற எல்லா காரியங்களும் கடவுள் கடன்படுகிறார், நமக்கு பன்மடங்கு கொடுப்பார். சீமோன் மரச்சிலுவையை சுமந்தான், ஆனால் நல்ல கள்ளன் சுமந்தது வேறு ஒரு சிலுவையை. கிறிஸ்துவின் வெற்றியை அவன் சுமந்தான். ஏசாயா 53:10 சொல்கிறது, அவர் பாடுகள் பட்டாலும் தன் பாடுகளின் பலனை காண்பார் என்று ஏசாயா 53:10 சொல்கிறது. அந்த பலன் என்ன? கிறிஸ்துநாதர் தன் பாடுகளின் பலனை முதலில் கண்டது நல்ல கள்ளனிடம். மோட்சத்தை திறக்க வந்தவர் மோட்சத்தில் முதலில் அனுமதிப்பது, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். இயேசுநாதருடைய பாடுகளின் மிகச் சிறந்த பலனை அவர் தன் பாடுகளின் உச்சத்தில் கண்ணார கண்டார். இதோ ஒருவன் என்னோடு கூட மோட்சத்தில் நுழைய தகுதி பெறுகிறான். காரணம், நான் தண்டிக்கப்படுவது நியாயமே, அவரோ ஒரு குற்றம் செய்யாதவர். நம் வாழ்க்கையில் மறக்க கூடாத பாடம். என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவரை மாற்றும் என்று சொல்லிவிட்டு கூட ஒரு வார்த்தை, நாங்கள் செய்த பாவத்திற்கு இது தேவைதான், மாற்றும், நீரோ ஒரு குற்றம் செய்யாதவர். சீரேனே ஒரு சீமோன்களாக, நல்ல கள்ளன்களாக நாமும் மாற முடியும். கிறிஸ்துவின் மீட்பு பணியில் உதவாதவர்கள் நரகம் போவார்கள். தூர இருந்து உதவுகிறவர்கள், காசு கொடுப்பேன், வேறு ஏதாவது செய்வேன் மறைபரப்புக்கு என்பவர்கள் உத்தரிக்க ஸ்தலம் போவார்கள். கிறிஸ்து மீட்க விரும்பிய ஆன்மாக்களை மீட்பதற்கு நானும் கடுமையாக உழைப்பேன் என்பவர்கள் மோட்சம் போவார்கள். நாம் எங்கே போவோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக நீ
என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஆறாம் நிலை, இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவருடைய திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். ஆண்டவருடைய திருமுகம் பதிக்கப்படுகிறது. ஒரு பெரிய பொக்கிஷம் அவளுக்கு கிடைக்கிறது. என்ன செய்தால், ஒட்டுமொத்த உலகம் இவர் வேண்டாம், இவன் கெட்டவன், கடவுளுக்கு எதிரானவன், கொல்லப்பட வேண்டும். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் துணிந்து போகிறாள். இல்லை, இவருக்கு என் உதவி தேவை, இவரை நான் நேசிக்கிறேன், இவரை அங்கீகரிக்கிறேன். இந்த எண்ணத்திற்கான கடவுள் கொடுக்கிற பரிசுதான் தன் திருமுகத்தின் சாயல். மாதா எப்போதுமே கிறிஸ்துவை தனக்குள் கொண்டிருந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், கிறிஸ்து மாதாவின் சாயலை பெற்றுக்கொண்டார் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. மனிதன் என்ற முறையில் இயேசுநாதரிடம் யாருடைய ஜாடை சாயல் இருந்திருக்கும்? ஒரே ஒரு ஆள்தான், அது மாதா தான். நமக்கெல்லாம் ஒருவேளை அப்பா ஜாடை இருக்கலாம், அம்மா ஜாடை இருக்கலாம், தாத்தா ஜாடை இருக்கலாம். ஆனால் இயேசுநாதருக்கு ஒரே ஒரு சாயல், மாதாவின் சாயல் மட்டும்தான் அவருடைய உடலில், முகத்தில் இருந்திருக்க முடியும். வேறு எல்லாருடைய தொடர்பையும் அவர் துண்டித்து விட்டார். மத்தேயு தன்னுடைய தலைமுறை அட்டவணையை எழுதும் போது இவர் அவரை பெற்றார், அவர் இவரை பெற்றார் என்று சொல்கிறவர் 16ஆம் வசனத்தில் யாக்கோபு மரியாளின் கணவரான சூசையை பெற்றார், மரியாள் தான் இயேசுவை பெற்றார். மற்ற எல்லோரையும் வெட்டி தூர எறிந்து விடுகிறார், தொடர்பே இல்லாமல் ஆக்குகிறார். யாக்கோபு மரியாளின் கணவரான சூசை என்று மாதாவை உள்ளே இழுத்துவிட்டு மரியாயிடம் பிறந்தவரே என்றால், நாமெல்லாம் இயேசுவின் ஜாடையை பெற முயற்சி செய்கிறோம். ஆனால் கிறிஸ்து ஒரே ஒரு ஜாடையை வைத்திருந்தார் மானிட மகனாக, அது மாதாவினுடைய சாயல். நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்றால் எனக்குள் மாதாவின் சாயல் வர வேண்டும், வந்தே தீர வேண்டும். அப்போதுதான் நான் கிறிஸ்துவின் சாயலை பெற முடியும். இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிற ஒரு கத்தோலிக்க திருச்சபையை விட வேறு எங்கே நாம் கிறிஸ்துவை நிறைவாக பெற முடியும்? திவ்ய நற்கருணை ஒன்று போதும் நாம் வெரோனிக்காளாக மாறுவதற்கு. எல்லோரும் வேத புத்தகம் படிப்பார்கள், நல்ல விஷயம். ஆனால் யாரோ எழுதி அதை யாரோ நகலெடுத்து, யாரோ அதை மொழிபெயர்ப்பு செய்து, யாரோ அதை பதிப்பித்துத்தான் அந்த இறைவார்த்தை நம் கைக்கு வந்து சேரும். இடையில் பிழைகள் நடைபெற வாய்ப்பு உண்டு. ஆனால் திவ்ய நற்கருணையில் ஒருபோதும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஒரு குருவானவர் ஒரு அடி உயரத்தில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று சொல்லிவிட்டு இறக்கும் போது அதை கிறிஸ்துவை மோட்சத்திலிருந்து இழுத்து வந்து தன்னுடைய பீடத்தில் வைத்து விடுவார். பிறகு நாம் அவரை உட்கொள்வோம். ஒரு கத்தோலிக்கனை விட, வெரோனிக்காளை விட மிகச்சிறந்த பாக்கியத்தை பெறுகிறவர் கத்தோலிக்கரை விட யாரும் இல்லை. இது என் உடல், நானே வானின் என்று இறங்கி உயிருள்ள உணவு. 6ஆம் ஸ்தலத்தில் வெரோனிக்கா துணியில் பெற்றுக்கொண்டாள். நாம் நம் இருதயத்தில், ஆத்துமத்தில் ஒரு ஆளாக, உருவமாக அல்ல, ஆளாக, இரத்தமாக, சதையாக பெறப்போகிறோம். காரணம், இதற்கும் மாதாதான் காரணம். இமல்டா என்று ஒரு பெண், 13 வயது, கிபி 700-இல், இன்றைக்கு 700 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவள். அவளுக்கு புதுநன்மை கிடையாது. வயசு 13, 15 வயது ஆக வேண்டும். ஆனால் அவள் ஏங்கினாள். ஒரு நாள் பூசை முடிந்தது, எல்லோரும் போனார்கள், இவள் ஆலயத்தில் இருந்தாள்.
ஒரு நற்கருணை அப்பம் அவள் தலைக்கு மேலே இருந்தது. செய்து போயிட்டு குருவானவர் வந்தார். அந்த நன்மையை எடுத்து அவளுக்கு கொடுத்து விட்டார். இவளுக்கு நான் இனிமே புது நன்மையெல்லாம் நிறுத்த முடியாது என்று. இவள் ஜெபிப்பாள் என்று போய்விட்டார்கள். கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தால் அவள் இறந்து போனாள். புது நன்மை எப்போது வாங்கினாளோ அந்த நிமிஷமே அவள் இறந்து போனாள். அதற்கு முன்பே அவள் சொன்னாள், நற்கருணை வாங்கினால் ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது, ஏனெனில் அது கிறிஸ்து, அது மோட்சம். மோட்சத்திற்கு எப்படி போக முடியும்? செத்தால் தான் போக முடியும். நிரூபித்து காண்பித்தாள். விளைவு இன்றைக்கும் அவளுடைய உடல் அழியாமல் இருக்கிறது. புத்தம் புதிய மலர் போல இருக்கிற ஒரு உடல் 700 ஆண்டுகளாக சுருங்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை, அப்படியே இருக்கிறது. நல்ல கள்ளன் கிறிஸ்துவை பார்க்கிறான், இவர் அரசர் கடவுள் என்று கண்டுகொள்கிறான். விளைவு கிறிஸ்துவோடு மோட்சத்திற்குள் நுழைகிறான், கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிறான். நற்கருணையை கடவுள் என்று அங்கீகரிக்காதவர்கள், உரிய மரியாதை கொடுக்காதவர்களாக, அதுவும் கத்தோலிக்கர்களாக இருந்தால் நரகம் நிச்சயம். அற்ப பாவத்தோடு நன்மை வாங்கினால் உத்தரிக்க ஸ்தலம் நிச்சயம். கடவுளை வாங்குகிறேன், உரிய மரியாதையோடு பாவமின்றி வாழ்வேன் என்பவர்களுக்கு மோட்சம் யாருடைய தயவும் இன்றி கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரிய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சுத்த பாரமான திருசிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் 2ஆம் முறை விழுகிறார். தவறுவது இயல்புதான், மீண்டும் எழ முடியும் என்று காட்டு. மாதாவும் விழுந்தார்கள். எப்போது? உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். ஏன் ஊடுருவும்? நான் என்ன பாவம் செய்தேன்? நீ ஒரு காணிக்கை கொடுத்தாய். என்ன காணிக்கை கொடுத்தாய்? மொத்த பைபிளிலும் மிகச்சிறந்த காணிக்கையை நீதான் கொடுத்தாய். அப்படி என்ன கொடுத்தேன்? என் மகனையே எனக்கு நீ காணிக்கையாக கொடுத்தாய். மொத்த பைபிளிலும் இதைவிட சிறந்த காணிக்கை எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் பரம தந்தையிடமிருந்து வந்த பதில், உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். நாம் சாமி கும்பிட்டு விட்டால், வேளாங்கண்ணி போய்விட்டால், பெசன் நகர் போய்விட்டால் எல்லாம் நடந்துவிட வேண்டும். நான் கேட்கிறதெல்லாம் கிடைச்சிட வேண்டும். ஆனால் மாதா அவர் மகனையே அவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். அதாவது சிலுவையில் உன் மகன் இறப்பான். விளைவு எல்லா மக்களும் மீட்கப்படுவார்கள். இப்ப நமக்கு வருகிற சிலுவைகள் துன்பம் போல தோன்றினாலும் பலருடைய மீட்புக்காக கடவுள் அதை எதிர்பார்க்கிறார். என்னை போல யார் இருப்பார்கள்? அலகை சொல்லும், என்னை விழுந்து வணங்கு எல்லாம் கொடுப்பேன். அலகைதான் என்னை கும்பிட்டால் எல்லாம் தருவேன் என்று சொல்லும். கடவுளும் புனிதர்களும் ஒரு நாள் என்னை நீங்கள் கும்பிட்டால் எல்லாம் தருவேன் என்று சொல்ல மாட்டார்கள். நல்லதை மட்டும் தருவேன் என்றுதான் அவர்களால் சொல்ல முடியும். நாம் நம் பிள்ளைகள் எதை கேட்டாலும் கொடுப்போமா? நல்ல பொருளை கொடுப்போம், விளையாட்டு பொருள் கொடுப்போம். கத்தி கேட்டால் கொடுக்க மாட்டோம், அது கத்தினாலும் கொடுக்க மாட்டோம். பிறகு எப்படி கடவுள் நான் கேட்பதை எல்லாம் கொடுப்பார்? அதற்கு ஒரே வழி, பேயை கும்பிட வேண்டும். நீ என்னை தெண்டனிட்டு வணங்கினால் உலக செல்வங்கள்
எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொன்னவன் அலகை இயேசுநாதர் அல்ல. என்னை நீ பின்பற்றினால் துன்பங்களோடு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். மரிய மதலேனாள் விழுந்து விழுந்துதான் எழுந்தாள். ஒரு விபச்சாரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஏன் மாற்றம் ஏற்பட்டது? எப்படி மாற்றம் ஏற்பட்டது? அவளை விடவா நாம் மிக மோசமான பாவிகள்? ஒரு நல்ல காரியத்திற்காக அப்படி நினைக்கலாம். மரிய மதலேனாளே இயேசுநாதருடைய மிகச்சிறந்த தோழியாக, நேசத்துக்குரியவளாக மாறினேன் என்றால் நான் ஏன் அஞ்ச வேண்டும்? எந்த பாவமானாலும் நான் மனம் வருந்தினால் மன்னித்துத்தான் ஆக வேண்டும். இது கடவுளுக்குரிய சட்டம். மன்னிக்க தெரியாதவர் கடவுள் அல்ல. மன்னிக்க மாட்டார் என்று நினைப்பவன் தான் பரிதாபத்திற்குரியவன். நல்ல கள்ளன் மரண தீர்ப்பை பெற்றான் என்றால் பரபாசுக்குள்ள அதே தண்டனை. பரபாஸ் ஒரு கொலைகாரன். அப்படி என்றால் இந்த நல்ல கள்ளனும் ஒரு கொலைகாரனாகத்தான் இருந்திருக்க வேண்டும், கொள்ளையும் கொலையும். ஆனால் சிலுவை பாதை முடியும் சமயத்தில் அவன் எதையோ கண்டுபிடிக்கிறான். தப்பு செய்தேன், வாழ்க்கை முழுக்க செய்தேன், இப்போது ஒரு முடிவெடுக்கிறேன். நான் இப்போது அனுபவிக்கிற சிலுவைதான் என் பாவங்களுக்கான பரிகாரம் என்கிறான். 3 மணி நேரம் 30 வருஷ பாவ வாழ்க்கை. ஆண்டவரிடமிருந்து வந்த பதில் எல்லாம் கேன்சல், ரத்து செய்யப்பட்டது. உனக்கு நரகமும் கிடையாது, உத்தரிக ஸ்தலமும் கிடையாது. இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். விழுவது இயல்புதான், எழுவதில்தான். மரிய மதலேனால் முடியுமென்றால், நல்ல கள்ளனால் முடியுமென்றால் என்னாலும் முடியும். வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கு ஒரு கும்பிடு போடுவதல்ல, இனி என் வாழ்க்கையில் பாவத்திற்கு ஒரே அடியாக கும்பிடு போடுவது. விழுந்து கிடப்பது பாவத்தில் சுகம் என்று நினைப்பவர்கள் நரகம் போவார்கள். பாவத்திலும் விழுவேன், பாவ சிங்கத்திலும் செய்வேன், பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கொள்வேன் என்பவர்கள் உத்தரிக்க ஸ்தலம் போவார்கள். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்பவர்கள் மோட்சம் போவார்கள். இந்த தவக்காலத்தின் முடிவில் நாம் எங்கு போவதாக உத்தேசம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எட்டாம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு வினோதமான வழக்கம் நம்மிடமே இருக்கிறது. இந்த 8ஆம் ஸ்தலத்தினுடைய உண்மையான தலைப்பு என்னவாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் ஆறுதல் சொன்னாரா, அறிவுரை சொன்னாரா? ஆறுதல் என்றால் அழாதீர்கள், வருத்தப்படாதீர்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் சொல்வது, போய் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் போய் அழு. நான் பச்சை மரம், பாவம் செய்யாதவன், நானே எரிய போகிறேன் என்றால் பாவத்தில் பட்ட மரமான நீ என்ன செய்ய வேண்டும்? வருகின்ற விளைவை எண்ணிப்பார். ஆண்டவர் உண்மையில் இங்கு ஆறுதல் சொல்லவில்லை, அறிவுரை சொல்கிறார். மாதாவுக்கே அவர் அதைத்தான் செய்வார். மகனே, உன்னை காணாமல் தேடினோம், ஏன் என்னை தேடினீர்கள்? எங்க அப்பாவின் பணியில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? இதோ உன் தாய் வந்திருக்கிறார். யார் என் தாய்? பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டேன் என்றால் அரசியல்வாதிகளுக்கான பாடத்தை ஆண்டவர் நடத்துகிறார். மாதாவை இழிவுபடுத்த அல்ல,
பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் என் குடும்பம், என் தாய் என்னுடையதல்ல, இதோ எனக்கு பின்னே இருக்கிற இந்த தொண்டர்களும் என் சீடர்களும் தான் என் தாயும் சகோதரரும். மாதா அமைதியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அறிவுரை, கிறிஸ்துவிடம் இருக்கிற அறிவுரைகளை எல்லாம் மறந்துவிட்டு எனக்கு ஏதாவது ஆறுதல் கொடுப்பீங்களா, ஏதாவது ஆறுதல் நிச்சயமாக கொடுப்பார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். வசனம் அப்படி முடியாது. வந்து என் நுகத்தை உங்கள் தோள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது இனிமையாக இருக்கும். நீ சுமை வேண்டாம் என்றுதானே வந்தாய், என் சுமையை ஏற்றுக்கொள், அது சுகமாக இருக்கும். என்ன சுகமாக இருக்கும்? ஆக்னஸ் அம்மாளே கழுத்தை அறுத்து போட்டுட்டு போயிடுவான். புலோமின் அம்மாளை கழுத்தில் ஈட்டியை வச்சு குத்துவான். செபஸ்தியார அம்பு விடுவான். சவேரியார அனாதையாக சாக விடுவார்கள். யாகப்பரை வாளால் வெட்டி கொள்வார்கள். ராயப்பரை தலைகீழாக சிலுவையில் அடிப்பார்கள். என் நுகம் இனிது. ராயப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், கோடி அற்புதரே 36 வயசுல நீ சாக வேண்டும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எப்படி இவர்களுக்கு இந்த ஆற்றல் வந்தது? ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டார்கள், செயல்படுத்தினார்கள். இடையில் துன்பம் வரும். ஒரு உதாரணம், மகாத்மா காந்தி நல்லவர் தான், மகாத்மா தான், இறந்து போனார். யாராவது அவரிடம் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்கிறோமா? இல்லையே. அந்தோனியார்கிட்ட சொல்றோமே, சகோதரியார்கிட்ட சொல்றோமே. காரணம், கிறிஸ்துவுக்காகவே அவர்கள் அத்தனையும் செய்தார்கள். இஞ்ஞாசியாரும் இஷ்டம் போலதான் இருந்தார். ஒரு காலத்தில் சண்டை போடணும், பெரிய வீரனாக வரணும், ஒரு இறைவார்த்தை. இவர்கள் எல்லாம் புனிதர்களாக முடியும் என்றால் நான் ஏன் மாற முடியாது? சவேரியாரை மனமாற்றும் அளவுக்கு அவர் மாறி போனார். நல்ல கள்ளனும் எத்தனையோ நல்ல வார்த்தைகளை கேட்டான், மாறவில்லை. அதெல்லாம் அவனை மாற்றவில்லை. ஆனால் சிலுவை மாற்றுகிறது. திடீர் மாற்றம். டேய், நம்ம தப்பு செய்திருக்கிறோம், சாக வேண்டியதுதான். அவரோ ஒரு குற்றமும் செய்யாதவர். இன்னொரு கள்ளனும் மோட்சத்தை சம்பாதித்திருக்கலாம். ஒன்று, நான் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தானே ஒழிய கிறிஸ்துவின் சிலுவையோடு தன் சிலுவையை அவன் சேர்க்கவில்லை. இவன் தப்பிக்கவும் நினைக்கவில்லை, கிறிஸ்துவின் சிலுவையோடு தன் சிலுவையை சேர்க்கிறான். விளைவு, மிக எளிதாக மோட்சத்தை பெறுகிறான். நாம் நம் வாழ்க்கையின் துன்பங்களை இயேசுநாதரோடு சேர்த்திருக்கிறோமா? பூசையில் ரசத்தில் ஒரு துளி தண்ணீர் விடுவது போல. அறிவுரைகளை கேட்காதவர்கள் நரகமும், அரைகுறையாக அறிவுரைகளை கேட்டு நடப்பவர்கள் உத்தரிக்க ஸ்தலமும், அறிவுரையை கேட்டு அதன்படி வாழ்பவர்கள் மோட்சமும் போவார்கள். நாம் எங்கே போவோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஒன்பதாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திரும்ப திரும்ப விழுவது சாவான பாவத்திற்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். மாதாவும் விழுந்தார்கள், இயேசுநாதருக்காக விழுந்தார்கள். 12 வயதில் காணாமற் போன போது எப்படி தவித்திருப்பார்கள். கடவுளின் மகனை நீ பெறப்போகிறாய் என்று சொல்லித்தானே இந்த மகனை எனக்கு தந்தார்கள். நான் ஒருவேளை அஜாக்கிரதையால் அவரை நான் தொலைத்து விட்டேனோ என்று தேடியிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, மாதாவிடம் ஒரு குற்றமும் இல்லை.
இயேசுநாதர் ஆலயத்திலேயே தங்கிவிட்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மாதா அவரை தொலைக்கவில்லை. விவரம் தெரியாதவர்கள் மாதா மீது பழி போடுவார்கள். அவர் ஆலயத்திலேயே தங்கிவிட்டார், அது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. ஆனால் தேடினார்கள். வாஞ்சையோடு தேடு. இந்த தவக்காலத்தில் கிறிஸ்துவை தேடு. கத்தோலிக்கனை விட கிறிஸ்துவை தேடுவதற்கான எளிய வழி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. நீ திருத்தலங்களுக்கு போக வேண்டாம், பணம் செலவழிக்க வேண்டாம். ஒரு சிறந்த ஒப்புரவு அருட்சாதனம் இயேசுநாதரை உன் பக்கத்திலே, உன் இருதயத்திலே கொண்டு அமர்த்தி விடும். எத்தனை முறை விழுந்த புனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் விழுந்து எழுந்தவர்கள் தான். என் ராயப்பர் யூதாசுக்கு இணையான பாவத்தை தான் செய்தார். இந்த ஆளை எனக்கு தெரியாது. அவன் நம்பிக்கை இழந்து தூக்கில் தொங்கினான். இவர் திரும்பி வந்தார். இன்றைக்கு திருச்சபையின் முதல் திருத்தந்தை மோட்சத்தின் சாவியை உன் கையில் தான் ஒப்படைப்பேன் என்று சொன்ன வார்த்தையை கிறிஸ்து மீண்டும், என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை கண்காணி, என் ஆடுகளை பேணி வளர். நீ யாராக இருந்தாலும் நாம் இந்த தவக்காலத்தில் ஒப்புரவு என்ற அருட்சாதனத்தின் வழியாக எழ முடியும். மீண்டும் கிறிஸ்துவை தேட முடியும். சாவான பாவத்திலேயே ஊறியவன் தான் நல்ல கள்ளன். கள்ளனிலும் ஒரு பெயர் நல்ல கள்ளன். ஏன்? கிறிஸ்துவை திருடியவன். எப்படி திருடினான்? உமது அரசில் நான் வர வேண்டும் என்று சொன்னதால் அல்ல. அது ஏமாற்று வேலை. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு அரசில் வர வேண்டும். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, தப்பு செய்தேன், தண்டிக்கப்பட்டேன், நீ ஒரு தப்பும் செய்யவில்லை. இந்த தவக்காலம் முழுவதும் இந்த வார்த்தை நம் மனதில் இருக்கட்டும். என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது துன்பம், மாற்றும். ஆனால் நான் தப்பு செய்திருக்கிறேன், நீர் ஒரு தப்பும் செய்யவில்லை, தவறு செய்யவில்லை. என்னை நினைவு கூறும் ஒன்று வரும் வார்த்தை, நீ நிச்சயமாக என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். விழுவதே சுகம் என்று பாவத்தில் மூழ்கி கிடப்பவர்கள் நரகமும், அரைகுறையாக வெறுப்போடு பாவத்தை தவிர்ப்பவர்கள் உத்திரிக்க ஸ்தலத்திலும், பாவம் என் வாழ்க்கையில் ஒருபோதும் கூடாது என்பவர்கள் மோட்சமும் போவார்கள். நாம் எங்கே போவோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். பத்தாம் நிலை, இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவருடைய ஆடைகள் உரியப்படுகின்றன என்றால் நமக்கு ஒன்றை அவர் எண்பிக்க விரும்புகிறார். உனக்கு நான் எதையெல்லாம் போர்த்தி விட்டேன். நீ பாவத்தில் தானே பிறந்தாய். ஆம், ஞானஸ்தானத்தின் போது நீ என்னவானாய்? சம்மனசாக மாற்றிவிட்டேன் உன்னை. பாவமே கிடையாது, புனிதன். ஞானஸ்தானம் பெற்ற ஒரு குழந்தை புனிதன், எந்த பாவமும் கிடையாது. உன்னை மாற்றினேனா இல்லையா? உன்னை கேட்காமலே மாற்றினேனே. பிறகு ஏன் நீ திரும்பவும் அந்த பாவத்தில் புரண்டாய்? சரி, புரண்டு விட்டாய். ஒவ்வொரு ஈஸ்டரிலும் திருமுழுக்கை நினைவுபடுத்தும் அந்த வழிபாட்டின் போது யாரெல்லாம் முழு விசுவாசத்தோடு பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு பாவ சிங்கத்தனம் செய்துவிட்டு ஞானஸ்தான வார்த்தை பாட்டை புதுப்பிக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் ஞானஸ்தானத்தின் ஆசீர்வாதங்களை, பாவமற்ற தன்மையை பெறுவார்கள், பரிசுத்தனாக ஆவார்கள், பரிபூரண பலன் உண்டு. தயவு செய்து நினைவில் இருத்துவோம். இன்றைய ஈஸ்டரில், இந்த வருட ஈஸ்டரில்
ஞானஸ்தான வழிபாட்டில் யாரெல்லாம் நல்ல பாவ சிங்கத்தனம் செய்து பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு ஞானஸ்தான வார்த்தை பாட்டை புதுப்பிக்கிறார்களோ அவர்கள் அந்த க்ஷணம் புனிதனாக மாற்றப்படுவார்கள். ஒரு பரிபூரண பலன் அவர்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் நம்மை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் நான் கொஞ்ச வயசுலயே ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்க, விவரம் தெரிஞ்சு வாங்குறது இல்லை. நீ கொஞ்ச வயசுல உனக்கு தெரியாம ஒரு பாவம் வருது, எனவே கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது உனக்கு தெரியாமலே வந்த பாவத்தை உனக்கு தெரியாமலே நான் மாற்றி விடுவேன். பிறகு நான் பாவம் செய்கிறேனே, வா கன்ஃபெஷன் பண்ணு, உன்னை நான் மாற்றுகிறேன். அதுவும் போதாதா, பாஸ்கு திருவிழா அன்று நீ முழு மனதோடு வெறும் பேச்சுக்காக அல்லாமல் ஞானஸ்தான வார்த்தை புதுப்பித்தாய் என்றால் நீ ஞானஸ்தானத்தில் எவ்விதமாக இருந்தாயோ அதே நிலையை நான் உனக்கு கொடுக்கிறேன், ஒரு பரிபூரண பலனை. அந்த நேரம் ஒருவன் இறந்து போனால் உத்தரிகசலமும் கிடையாது, நரகமும் கிடையாது, மோட்சம். நாம் இதை தெரிந்து வைத்திருக்கிறோமா? இந்த ஈஸ்டரில் மகிழ்ச்சியோடு அந்த வழிபாட்டில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாவத்தின் மீது வெறுப்பு இருக்க வேண்டும். திருத்தந்தைக்காக ஜெபிக்க வேண்டும், அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். பாவத்தை வெறுத்தவர்களாக நாம் அதில் பங்கு பெற்றால் நல்ல கள்ளனுக்கு இந்த ஆசீர்வாதம் கல்வாரியில் கிடைக்கிறது. பாவம், அதற்கான தண்டனை எல்லாம் அவருக்கு ரத்து செய்யப்படுகிறது, எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது. இன்றே நீ என்னோடு மோட்சம். பாஸ்கு திருவிழிப்பை அவன் கல்வாரியில் கண்டுகொண்டான். நமக்கு இன்னும் 40 நாட்களில் அதே வாய்ப்பு கொடுக்கப்பட போகிறது. ஆனால் பாவசிங்கத்தனம் பண்ணுவது மட்டுமல்ல, இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். யாரையாவது வெறுத்திருந்தால் அவர்களை நேசிப்பேன், தவறு செய்திருந்தால் திருத்திக் கொள்வேன் என்று முழு மனதோடு அந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். நம்மிடமிருந்து அகற்றப்பட்ட அந்த புண்ணிய ஆடைகள் அனைத்தும் மீண்டும் நமக்கு உடுத்தப்படும். கிறிஸ்துவின் ஆடைகளை, புனித ஆடைகளை பற்றி கவலைப்படாதவர்கள் நரகமும், அவ்வப்போது அழுக்கு செய்துவிட்டு அந்த அழுக்கோடை மீண்டும் சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் அழுக்கோடு என்பவர்கள் உத்தரிக்கஸ்தலமும், பெற்றுக்கொண்ட ஆடையை அவர் சுத்தம் செய்து தருவார், அதை நான் கரைப்படுத்தாமல் வாழ்வேன் என்பவர்கள் மோட்சமும் போவார்கள். நாம் எங்கே போவோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதினொன்றாம் நிலை, இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவது, அவர் மட்டும் அறையப்படவில்லை, அவரோடு வேறு 2 பேரும் அறையப்பட்டார்கள். அந்த 2 பேருக்கும் வேறு ஒரு பயங்கரம் காத்திருக்கிறது. ஆண்டவர் இறந்து போவார், இவர்கள் இறக்க மாட்டார்கள். இறக்காதவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பெரிய தடியை எடுத்துக்கொண்டு வந்து சிலுவையில் தொங்குகிற குற்றவாளியினுடைய முழங்காலை ஓங்கி அடிக்க வேண்டும். அந்த எலும்பு முறியும் போது அந்த உடல் வேகமாக கீழே இறங்கும். அந்த ஆள் மூச்சடைத்து செத்து போவான். இந்த சாவு நல்ல கள்ளனுக்கும் காத்திருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டவர்கள், குறிப்பாக ஆகத்தம்மாள், ஒரு அழகி சின்னஞ்சிறு பெண். போய் ஒருவேளை நெட்டில் நல்ல விஷயங்களை பார்ப்போம். ஆகத்தம்மாள் என்ற ஒரு படம் தான் வரும். சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய மார்பகங்கள் குரடு
குறடால் பிடுங்கப்படும். எவ்வளவு கொடிய வேதனை! ஏன் ஒரு பெரிய அதிகாரியை நான் மணந்து கொள்ள மாட்டேன், நான் இயேசுநாதரைத்தான் மணப்பேன் என்றார்கள். விளைவு இந்த அழகே இருக்கக்கூடாது என்று அவருடைய மார்பை இடுக்கி கொண்டு பிடுங்கி எறிந்தான். அப்படித்தான் அவர்கள் இறந்தார்கள். புனிதர்கள் தொட்டு முத்துவதற்கல்ல, தொட்டு முத்துவதற்கல்ல, அந்தோனியார் தொட்டு முத்துவதற்கல்ல. 36 வயதில் இறந்து போனார் கோடி அற்புதர். ஒரு அரசனுடைய மாளிகைக்கு, நண்பனுடைய வீட்டிற்கு போகிறார். அரண்மனை. அவன் சொல்கிறான், இந்த வசதியான அறையில் தங்கும் வேண்டாம், உன் தோட்டத்தில் அந்த மரத்தில் ஒரு மரப்பலகையே வை, அந்த பலகையில் நான் படித்துக் கொள்வேன். இதுதான் அந்தோனியார். இந்த ஆர்ஸ் பங்கை நான் மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவது? இந்த பங்கிற்கு ஏன் என்னை அனுப்பினார்கள்? நான் ஒரு உருப்படாத சாமியார் என்றுதான் அவர்கள் முடிவு கட்டினார்கள். யார்? ஜான் மேரி வியானி. உருப்படாத சாமியார், ஒன்றுக்கும் உருப்படாத பையன், எப்படியோ சாமியாகி தொலைச்சிட்டான். இவனை எங்கே அனுப்பலாம்? ஆர்ஸுக்கு ஒருத்தரும் போகவில்லை, இவனை அங்கே அனுப்புவோம். அந்த பங்கும் உருப்படாம போகட்டும், இவனும் உருப்படாம போகட்டும், ரெண்டு உருப்படாத அங்கேயே போய் உட்காரட்டும். ஆனால் உலகத்தின் மிகச்சிறந்த பங்காக எது மாறியது? ஆர்ஸ் பங்கு. பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு சிறப்பு வண்டிகள் எங்கே விடப்பட்டன? ஆர்ஸ். 15 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனம் கேட்ட சாமியார் யாரு? ஜான் மேரி வியானி. மறுநாள் ஒரு பெரும் பாவி வரப்போகிறான், இவர் மாற்றப் போகிறார் என்பதை உணர்ந்து இவர் அன்று இரவே இவருடைய படுக்கைக்கு பிசாசு தீ வைக்கிற எந்த பங்கு? ஆர்ஸ் பங்கு. அவர் என்ன செய்தார்? கட்டைகளை அடுக்கி வைத்து இரவில் படுப்பார், மெத்தையில் படுப்பதில்லை, உருளைக்கிழங்கை மட்டுமே சாப்பிடுவார். பாவசிங்கத்தினம் பண்ணுகிறவர்கள் எதையாவது சொல்லாமல் விட்டால் இவரே சொல்லுவார், நீ அதை செய்திருக்கிறாய் சொல். சிலுவையை தாங்கியவர்கள். திருப்பலியின் போது 5 காயம் பெருகி வேதனையோடு 2 மணி நேரம் திருப்பலி வைத்தார் ஃபாதர் பியோ. ஒரு தடவை உமக்கு சிலுவை வேண்டாம் என்று சொன்னேன், அதற்கு நான் பரிகாரம் செய்ய போகிறேன், என்னை தலைகீழாக அறையுங்கள். பரிகாரம். சிலுவை வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக ராயப்பர் சொன்ன வார்த்தை, பேதுரு சொன்ன வார்த்தை, என்னை தலைகீழாக அறையுங்கள். நல்ல கள்ளனும் முதலில் முரண்டு பிடித்தான். பிறகு நாம் தண்டிக்கப்படுவது நியாயமே. இந்த சிலுவை தான் இயேசுநாதரோடு இணைவதற்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. நம் வாழ்க்கையில் சிலுவை என்பது அலங்காரத்திற்கு வைப்பது அல்ல, மாறாக சிலுவை மட்டும்தான் மனித வாழ்க்கையில் ஒரு மெச்சத்தக்க, மகிழ்ச்சிக்குரிய, சந்தோஷத்துக்குரிய, பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். மரச்சிலுவை அல்ல. என் வாழ்க்கையின் சிலுவைகள் நான் மோட்சம் போவதற்கு என்னை தகுதிப்படுத்துகின்றன. சிலுவையே வேண்டாம் என்பவர்கள் நரகமும், வீட்டில் சிலுவையை மாட்டி நான் முத்தி செய்வேன் என்பவர்கள் உத்தரிக்க ஸ்தல வேதனைக்கு பிறகு மோட்சமும். வாழ்க்கையின் சிலுவைகள் தான் என் இயேசுவின் சிலுவைகள் என்று நேசிப்பவர்கள் விரைவாக மோட்சமும் போவார்கள். நாம் சிலுவையை எப்படி பயன்படுத்துகிறோம்? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது இருந்தால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன்னை போல் என்னை போல் அவனும் ஒரு பாவிதானன்றோ, பின்னர் எப்படி ஆண்டவர்
ஆண்டவர் வாயால் மோட்சம் பெற்று கொண்டான். பின்னர் எப்படி ஆண்டவர் வாயால் மோட்சம் பெற்று கொண்டான்? செய்யாத பாவம் ஒன்றும் இல்லை, கொள்ளையும் கொலையும் உண்டு. ஆயினும் சிலுவை மோட்ச பாதையை அவனுக்கு திறந்ததே. சிலுவை நாதரை உற்று நோக்கினான், பாடத்தை கற்றுக்கொண்டான். பாவம் இல்லாதவர் சிலுவை ஏற்றார், நானும் ஏற்பேன் என்றான். கடவுள் கையில் பாவத்தின் தண்டனை பெற விரும்பாமல் தனது தண்டனை ஏற்றுக்கொண்டான், மோட்சம் பெற்று கொண்டான். உன் சித்தம் போல எல்லாம் நடக்க விருப்பம் கொள்ளாதே. ஒரு கள்ளன் கெட்டது தன் விருப்பத்தாலே ஒரு நாளும் மறவாதே. சின்ன மீன் போட்டு பெரிய மீனை பிடிக்க கற்றுக்கொள். உலகில் சிறு துன்பம் நீ ஏற்று பரிகரித்தால் மோட்சம் போவாயே. உலகில் சிறு துன்பம் நீ ஏற்று பரிகரித்தால் மோட்சம் போவாயே. உன்னை போல் என்னை போல் அவனும் ஒரு பாவிதானன்றோ. பின்னர் எப்படி ஆண்டவர் வாயால் மோட்சம் பெற்று கொண்டான்? அவனை பெற்றால் உன்னாலும் கூட பெற முடியுமே. இந்த ஸ்தலத்தில் நாம் நல்ல கள்ளனை நினைக்க வேண்டாம், மற்றொரு கள்ளனை பற்றி சிந்திப்போம். அவனும் அறிக்கையிட்டான், நீ மெசியா என்றால். இயேசுவை மெசியா என்று கண்டுபிடிக்கிறான். ஆனால் அடுத்த வரிதான், உன்னையும் காப்பாற்றி என்னையும் காப்பாற்று. சுயநலம். தப்பெல்லாம் செய்வேன், கொலைலாம் செய்வேன், கொள்ளை அடிப்பேன், பக்கத்தில் இருக்க இல்ல, என்னைய காப்பாத்து, நீ தப்பிச்சுக்கோ. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜபங்கள் இருக்கின்றன. நான் என்ன தப்பு செய்தேன் ஆண்டவரே? அப்போ மாதாவும் ஆண்டவர் தான் தப்பு செஞ்சாங்க. அவருக்கு சிலுவை, இவங்களுக்கு வியாகுலம். அவன் சொல்றான், தப்புலாம் செய்வோம், ஆனா தப்பிக்கிறதுக்கு வழியை காட்டு. விளைவு, தன் வாழ்க்கையில் யாருக்கும் பதில் சொல்லுகிற ஆண்டவர் அந்த கள்ளனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தப்பு செய்வ, ஆனா என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு பரிகாரம் மட்டும் செய்ய மாட்டியா? நம் வாழ்க்கையில் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இவனை பார்த்துதான். தவறு செய்கிறோம், பரிகாரம். பாத்திமாவில் மாதா சொன்னது ஜபம், தவம், பரிகாரம். 3 ரோஜா மாதாவின் இருதயத்தில் இருக்கிற வெள்ளை ரோஜா ஜபம், சிகப்பு ரோஜா தவம், தங்க ரோஜா பரிகாரம். தான தர்மம் அல்ல. ஏன்னா 2வதுல தான தர்மம் வந்துடும். ஜபம், தவம். தவத்துல தான தர்மம் வரும். தவம் என்பது என்ன? இருக்கிற பொருளை உனக்காக பயன்படுத்தாமல் தவம் செய்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடு. அப்ப எது அடிபடுது? பரிகாரம். பரிகாரம் என்பது நான் செய்திருக்கிறேன், இதற்கு இதுதான் பரிகாரம். என்ன பரிகாரம்? திருடி இருந்தால் திருப்பி கொடு, யாரையாவது திட்டி இருந்தால் மன்னிப்பு கேளு, உன் எல்கையை அகட்டி போட்டிருந்தால் திரும்பவும் பழைய இடத்தில் கொண்டு வை, உன் கடமையை ஒழுங்காக செய்யாமல் சம்பளத்தை மட்டும் எடுத்திருந்தால் இனி நான் வேலையை ஒழுங்காக செய்வேன் என்று சொல். இதுதான் பரிகாரம். ஜபம், தவத்திற்குள்ளே தான தர்மம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் தவம் செய்கிறீர்கள், உங்களுடைய பணத்தை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தாமல் ஏழைகளுக்கு கொடுக்கிறீர்கள், அது ஒரு தவம். ஆனால் பரிகாரம் என்பது திருடினால் திருப்பி கொடு, திட்டி இருந்தால் மன்னிப்பு கேள், மற்றவர்களை கெடுத்திருந்தால் அவருடைய வாழ்க்கையை சரி செய். இதைத்தான் பாத்திமாவிலும் மாதாவும் கேட்டார்கள். 3 ரோஜா மாதாவாக, தேவ ரகசிய ரோஜா மாதாவாக மாதா கேட்டது ஜபம், தவம், பரிகாரம். பரிகாரம் செய்தவன் மோட்சத்தை தட்டி சென்றான். பாவம் செய்வேன், ஆனால் உம்மை கும்பிடுவேன், தண்டனை வேண்டாம் என்றவன் கிறிஸ்துவால் நிராகரிக்கப்பட்டான். பரிகாரமே வேண்டாம் என்பவர்களுக்கு நரகம்,
சின்னஞ்சிறு பரிகாரத்தோடு அரைகுறையாக நிற்பவர்களுக்கு உத்தரிக்க ஸ்தலம். பரிகாரம் என் வாழ்க்கையில் முழுவதுமே பரிகாரம் என்பவர்கள் மோட்சத்தை எளிதாக பெறுவார்கள். நாம் எப்படி பெறப்போகிறோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதிமூன்றாம் நிலை. இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மாதாவின் வியாகுல மாதா படத்தையோ சுரூபத்தையோ உற்று நோக்கினால் கண்ணுக்கு தெரிவது இயேசுநாதர் சுவாமி. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிள்ளையும் அங்கே படுத்திருக்கிறான். அவன்தான் நல்ல கள்ளன். மாதாவின் மடியில் யாருக்கு இடம் உண்டு? மோட்சத்தை திறக்கிற ஒரு பிள்ளைக்கு இடம் உண்டு. அந்த பிள்ளை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மோட்சத்தை முதலில் திறக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு பூட்டப்பட்ட மோட்சம் கிறிஸ்துவால் திறக்கப்படுகிறது. இப்போது உள்ளே நுழைவது யார்? கிறிஸ்து மட்டுமல்ல, வேதத்தில் இயேசு கிறிஸ்து வாக்களித்த ஒரே ஒரு ஆள், இன்றே நீ மோட்சத்தில் இருப்பாய், நல்ல கள்ளன். எனவே அவனும் மோட்சத்தில் நிச்சயமாக நுழைகிறான். அப்படியானால் வியாகுல மாதாவின் மடியில் இறந்து கிடப்பது இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, நல்ல கள்ளனும் கூட. நாம் மறந்து போன, தெரியாததல்ல, மறந்து போன ஒரு விஷயம். அந்த நல்ல கள்ளனுக்கு ஒரு பெயர் உண்டு, மறக்க வேண்டாம். அச்சிஷ்ட தீஸ்மாஸ், புனித தீஸ்மாஸ். He is a saint. திருவிழா என்று அதிர்ந்து போவோம். அவருக்கு இன்னைக்கு திருவிழா, அவனுக்கு என்றைக்கு திருவிழா தெரியுமா? நம்ம அவன் சொல்றோம், சொல்லக்கூடாது. அவர் புனித தீஸ்மாஸ். மார்ச் 25 அன்று எந்த நாள்? மங்கள வார்த்தை நாள். எந்த நாளை கொண்டு போய் தீஸ்மாஸுக்கு திருவிழா வச்சிருக்கிறாங்க. தவக்காலத்தில் ஒரு திருவிழா கொண்டாடுகிறோம் என்றால் சூசைப்பருக்கும் இந்த நாளும் தான். அந்த நாளில் தீஸ்மாஸினுடைய விழா. ஏன்? மங்கள வார்த்தை என்றாலே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்ன? மோட்சம். மோட்சம் தான் நம்பர் 1 ஆசீர்வாதம். அந்த நம்பர் 1 ஆசீர்வாதத்தை இயேசுநாதரிடம் பைபிளில் நேரடியாக பெற்ற ஒரே ஒரு ஆள் செயின்ட் தீஸ்மாஸ். நல்ல கள்ளர் மாதாவின் மடியில். தலைப்பேரான எல்லாருடைய பெயரும் மோட்சத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மாதாவுக்கு இயேசுநாதர் மட்டுமா தலைப்பேரு? யாரெல்லாம் மோட்ச, அந்தோனியார் மூத்த பையன், சவேரியார் மூத்த பையன், பேதுரு மூத்த பையன், பவுல் மூத்த பையன், குழந்தை தெரசமா மூத்தவங்க, அன்னை தெரசா மூத்த பிள்ளை. ஆக மிக மிக மூத்த பிள்ளை இயேசுநாதர். அந்த மூத்த பிள்ளைக்கு அடுத்த மூத்த பிள்ளை, இரண்டாவது பிள்ளை கிடையாது, தலைப்பேரு தீஸ்மாஸ் என்னும் இந்த புனிதன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாமும் மாதாவின் மடியில் இந்த பாக்கியத்தை ஒரு நாள் பெற நல்ல கள்ளன் நமக்காக பரிந்து பேசுவாராக. கண்கள் மயங்கி ஊடல் ஓடுங்கி என்னுயிர் தானும் பிரியும் நேரம் உன்மடி மீது என் தலை சாய உன் மகன் பாதம் சேர்த்திடு தாயே. உன்மடி மீது என் தலை சாய உன் மகன் பாதம் சேர்த்திடு தாயே.
மாதாவை வெறுப்பவர்கள் நரகத்திற்கும், சுயநலத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிறவர்கள் உத்திரிக்க ஸ்தலத்திற்கும், மாதாவை கிறிஸ்துவின் இடத்தை அடைவதற்காகவே தேடுகிறவர்கள் எளிதாகவும் மோட்சம் போவார்கள். மாதா எதற்காக நமக்கு இருக்கிறார்கள் சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதினான்காம் நிலை, இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எளிதாக மோட்சம் சேர நிறைய வழிகள் உண்டு. அதில் ஒரு 2 வழியை இப்போது பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். ஒன்று, மரணத்தை கண்டால் எல்லோருக்கும் பயம். ஆனால் ஒன்று, யாராலும் அதை தடுக்க முடியாது. அப்போ வருகிற மரணத்தை நான் மோட்சத்திற்கு போகிற வழியாக மாற்ற வேண்டும். அவ்வளவுதான் நல்ல கள்ளம் செஞ்சான். நான் சாக போகிறேன், அது என்னுடைய மரணத்திற்கு, என்னுடைய பாவத்திற்கு தண்டனையாக இருக்கட்டும். விளைவு சாவும் உண்டு, மோட்சமும் உண்டு. அப்ப என்றோ நான் சாக போகிறேன். இன்றைக்கே ஒரு வார்த்தை சொல்வோம். என்னது? ஆண்டவரே, என்னைக்கோ சாக போறேன், எப்படி சாவேன் எனக்கு தெரியாது, ஆனா நான் அதை ஏத்துக்கிறேன். இதுல என்ன கஷ்டம்? ஏத்துக்கலனாலும் மரணம் உண்டு, ஏற்றுக்கொண்டாலும் மரணம் உண்டு. ஏற்றுக்கொண்டு மரித்தால் விளைவு என்ன தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்துக்கு எது சம்பளம்? மரணம். இப்ப நம்முடைய மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பாவத்திற்கான சம்பளம் முடிஞ்சு போச்சு. மிச்சம் நம் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ரெண்டும் செய்வோம்ல, நல்லதும் செய்வோம், கெட்டதும் செய்வோம். கெட்டது செய்கிறவர்கள், நான் ஒரு நாள் மரிப்பேன், அதற்கு கடவுள் ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார், நீ மண்ணுக்கே போவாய், பாவத்தின் சம்பளம். நான் என்றைக்கோ சாக போகிற சாவை சந்தோஷமாக, ஆண்டவரே என் பாவத்திற்கான தண்டனையாக ஏற்றுக்கொள்கிறேன். பாவத்தினுடைய சம்பளம் ஒளிந்து போகும், மிச்சம் இருப்பது புண்ணியம். எனவே மரணத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எளிதாக மோட்சம் போவார்கள். நல்ல கள்ளன் இதை செய்தான். இன்னொரு வழி ஜெபமாலை. நடந்த ஒரு விஷயம், தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் பிஷப் ரோச், அவர் தூத்துக்குடியில் இந்தியாவிலேயே முதல் இந்திய ஆயர், தமிழ் ஆயர் அவர் தான், ரோச். அவர் அவருடைய தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சாக கிடக்குறாங்க. இவர் போறார். அது ரொம்ப நல்ல அம்மா. எல்லாரும் அழுவுறாங்க, அந்த அம்மா அழலை. இன்னும் 1 hour செத்துப்பாங்க. சொல்லாரு, ஏம்மா எல்லாரும் அழுவுறா, நீ அம்மா இருக்க? அந்த அம்மா சொன்னது தூத்துக்குடி பாஷையில், அவ்வளவே கிடக்கிறாளுங்க ஆண்டவர், கிறுக்கிய பைத்தியக்காரிய. நான் ஒரு நாளைக்கு ஜெபமாலை எடுத்துட்டு, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளணும் 53 தடவை சொல்கிறோம்ல. ஒரு பிச்சைக்காரர் 2 தடவை பிச்சை கேட்டாலே நாம போடுவோம். நான் 53 தடவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு சொன்னால் அந்த அம்மா வருவாங்களா மாட்டாங்களா? அந்த அம்மா வந்தால் என்னை எங்கே கூட்டு போவாங்க? அப்படி கூட்டு போகலன்னா அந்த அம்மாவுக்கு தான் பாவம். பிஷப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆயருக்கு படித்த படிப்பெல்லாம் உன்னுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு அடிமை. இது அவர் சொன்ன வார்த்தை. நமக்கு ஜெபமாலைக்கு டைம் இருக்காது. ஒரு குடும்பம் தயவு செய்து ஒரு 15 நிமிஷம் வீட்டில் யார் இருக்கீங்களோ 2 பேராவது சேர்ந்து, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காகனா வெளியில் இருக்க ஆளையும் சேர்க்கும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரையும் சேர்க்கும், இந்துக்களையும் சேர்க்கும், முஸ்லிம்களையும் சேர்க்கும், எல்லாரையும் சேர்த்து எங்களுக்காகவும் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். தயவு செய்து ஜெபமாலையை சொல்வோம். நிச்சயமாக கானாவூரின் புதுமை நம்முடைய மரண வேளையில் நடந்தே தீரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசமுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சிலுவை பாதை முடிஞ்ச உடனே அப்படியே மூட்டை கட்டுறவங்க இருக்கிறாங்க. தயவுசெய்து மிக சுருக்கமாக இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டு முழுமையான ஆசீர்வாதத்தோடு நம்ம வீட்டுக்கு செல்லுவோம். நம்முடைய சிலுவை பாதை மிக மிக அழகாக, ஒவ்வொரு ஸ்தலத்திலும் நரகம் உண்டு, உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டு, மோட்சம் உண்டு என்பதை மிக அழகாக வெளிப்படுத்தியார். எத்தனை புனிதர்களுடைய வாழ்க்கையை இந்த சிலுவை பாதையோடு இணைத்து மிக சிறப்பாக மாதாவை இல்லையா, சிலுவை பாதை முழுவதும் ஒவ்வொரு தலத்திலும் மாதாவை கொண்டு வந்து நம்மை சிந்திக்க வைத்தார்கள். ஒரு பலத்த கரவொலி கொடுத்து அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். God bless you, brother Dhanraj.